கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனை இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், அதற்கு முந்தின 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று பிதாவாகிய தெய்வம் சொல்லுகிறார். ஆனால் அடுத்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த சோதனை இருந்தது. பிரியமானவர்களே, நம்மோடு நடக்கிறவர், நமக்கு வழியை காண்பித்தவர், தேவனுடைய குமாரன். அவர் மாம்சத்தில் இருந்தார், சரீரம் எல்லாம் அவருக்கு இருந்தது. ரெண்டு பிள்ளைகளே, அப்பொழுது நம்மளுக்கு மாத்திரம் ஏன் அந்த சோதனை வராது? சோதனையை ஜெயிக்கிற மனுஷன், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனையும் அவமானம், சோதனை, போராட்டம் சந்திச்சு தான் விடும். ஏன்னா அதுல தான் நம்ம பழகி தேவராஜ்யத்துக்கு போக முடியும். வேத புஸ்தகத்தை எடுத்து பார்த்தால் எல்லா தேவ மனிதர்களுக்கும் சோதனை இருந்தது. வனாந்தரத்துல கொண்டு போடப்பட்டார். அப்பா, தேவனுடைய குமாரன் என்ன சொன்னாலும் வரும். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு தெய்வம் இன்றைக்கு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். யார் யார் மேலெல்லாம் தேவனுடைய அபிஷேகமும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வல்லமையும் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவங்க வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுவாங்க. அங்கதான் அவர் பழக்குவிப்பார். 40 நாட்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே பிசாசினால் சோதிக்கப்பட போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நம்ம வாழ்க்கையில கூட சில நேரத்துல குடும்பத்தின் மூலமாய் சோதனை வரலாம், பிள்ளைகள் மூலமாய் சோதனை வரலாம், வியாபாரத்துல சோதனை வரலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில வாழுகிற காலமெல்லாம் நாம் சோதனைகளை ஒன்னா ஜெயித்து கொண்டேதான் இருக்க வேண்டும். ஜெயிக்கிறவனுக்கு தான் பரிசு, ஜெயிக்கிறவனுக்கு தான் சந்தோஷம். ஒரே நாள் மல்யுத்த சண்டையில ஒரே நாள் ஜெயிச்சிட்டாங்க அப்படி சொன்னா இல்ல, அது ரொம்ப நாள் இருக்காது. மறுபடி போட்டிகள் வரும், மறுபடியும் இன்னும் ஜாம்பவாகங்கள் எழும்பி வருவார்கள். ஆனாலும் நீங்க ஜெயித்து கொண்டே இருக்கணும். அப்பதான் நீங்க நிலைன்னு இருக்க முடியும். அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, சோதனையை கண்டு பயப்படாதீங்க. சோதனையை சாதனையா மாற்ற பரிசுத்த ஆவியானவரை வைத்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், ஜெயித்தார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். எங்களை பேச வைக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நாங்களும் வெள்ளனுடைய உதவி செய்யும் வசனத்தின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.